எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட கூட்டின்னு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இதான் பகுஜன் சமாஜ் கட்சியோடைய கொள்கை. காங்கிரஸ் வரவே வராது, பிஜேபிக்கா வராது, திமுகக்கா அண்ணா திமுகக்கா வராது. வெல்லணும், திமுகவா வெல்லணும், அண்ணா திமுகவா வெல்லணும், மதிமுக வாதிமுக போதிமுக யாரெல்லாம் வர்றாங்களோ வெல்லணும். நம்ம என் வீட்டில் அப்பா தீக்காக்கார், பெரியாருடைய ஃபாலோவர்ஸ். எங்கள் அம்மாவா எங்கள் அண்ணனுங்களா வீட்டில் 10 பேர், 10 ஓட்டு திமுக தான் ஓட்டு போடுவோம். 10 ஓட்டு திமுக தான் விழும். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் விழும். எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு. எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணாம், அந்த கட்சியை வேணாம், அந்த தலைமையை வேணாம், அந்த வாரிசா வேணான்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு. புரட்சி தலைவர் வேணாம், புரட்சி தலைவி வேணாம், ரெட்டை இலைய வேணாம், எந்த இலைய வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு. 2 ஆண்டுக்கு முன்னாடி நாட்டுடைய பிரதமர் மோடி சொன்னார், குடியரசு நாள் அன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆனார். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஓட்டுக்காக சொல்கிறாரு, அவர் ஓட்டுக்காக சொல்கிறாரு. நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்ற இந்த திராவிட மாடலை பார்த்து நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். ஒரு தேச விடுதலைக்காக ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டது, அதான் காங்கிரஸ். நாட்டுக்காக விடுதலை, இந்து ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் உருவாச்சு, அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாடல். திராவிட இனம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு தான் இன்னைக்கு திராவிட கட்சியெல்லாம். நிறைய பேர் தமிழ் தேசிய மாடல்லாம் இன்னைக்கு பேசின்னு இருக்கிறாங்க. ஒரு மனிதத்தை பற்றி பேசிய ஒரே மாடல் எதிரானா அந்த ஜெய்பி மாடல் தான். இதான் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஜெய்பி மாடல்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் மாடல். இந்த மாடல் ஒண்டி தான் மனிதத்தை பற்றி பேசு. 2 பேர் இந்தியனு, 2 பேர் இந்தியனூரில் நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. திராவிடன்றாங்க. இந்த பசங்களும் பிள்ளைங்களும் திராவிடன், இறந்து போன பிள்ளைங்களும் திராவிடன். இந்த திராவிடனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை. 2 பேரும் இந்துக்கள், 2 பேரும் இந்துக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை. இந்த சேரியில் இருக்கிற குழந்தைங்களும் தமிழன்தான், அந்த பிள்ளைங்களும் தமிழன்தான். 2 தமிழனுக்குள்ள என்ன பிரச்சனை நடுவில்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தான் பிரச்சனை. இந்த ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும்னு தான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஆசை. அங்கே போய் நிற்கிறேன். எந்த கட்சியும், திமுக கட்சி, அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியாளர், ஒரு திமுக கட்சி அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்களா? இல்லை அண்ணா திமுக கட்சி அதுக்காக அறிக்கை கொடுத்தாங்களா? இல்லை காங்கிரஸ் கட்சி, பிஜேபி கட்சி? 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க. 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க. 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை கிடையாது. இந்த தமிழ் இனத்துக்கே பிரச்சனை. அது நீ சொல்ற திராவிட இனத்துக்கே பிரச்சனை, நீ சொல்ற இந்து மதத்துக்கு பிரச்சனை, நீ சொல்ற தேசிய மாடலுக்கு பிரச்சனை. அது இந்த பிரச்சனை பேசினாதான் தீர்வு வந்ததான் இந்தியனும் சொல்ல முடியும், நான் இந்து மதனும் சொல்ல முடியும், நான் திராவிடனும் சொல்ல முடியும், நான் தமிழனும் சொல்ல முடியும். அப்படியாப்பட்ட ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணுன்றாரு. 2 ஆண்டுக்கு முன்னாடி நாட்டுடைய பிரதமர் மோடி சொன்னார், குடியரசு நாள் அன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆனார். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஓட்டுக்காக சொல்கிறாரு, அவர் ஓட்டுக்காக சொல்கிறாரு. நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்ற இந்த திராவிட மாடலை பார்த்து நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். ஒரு நாவிதரோ இசை வளரோ கருணாநிதி இன்னைக்கு 5 முறை முதலமைச்சர் ஆனார், எங்கள் தலைவர்ன்றாரு. இந்த உருவாக்குறது யாரு அப்படின்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுங்க. மோடி சொன்னார நீங்க சொல்லுங்க. இன்னைய வரைக்கும் ஒரு வார்த்தை தமிழகத்திலேருந்து வந்தது கிடையாது, தமிழகத்திலேருந்து வந்ததே கிடையாது. 77 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நாட்டுடைய பிரதமர் ஆயிட்டு சொன்னாங்க, நான் கும்புற கடவுள் என்னை பிரதமர் ஆக்கல, பாபா சாஹேப் அம்பேத்கர் எதனா அரசமைப்பு சட்டம் என்னை பிரதமர் ஆக்க சொன்னாங்க. அன்னைக்கு டிபேட்ல சொல்றாங்க, வானதி சீனிவாசனை பார்த்து சொல்றாங்க, ஒரு திராவிட கழக பொறுப்பாளர் சொல்றாரு, இன்னைக்கு வானதி சீனிவாசன் விவாத மேடையில் எங்க எதிர்கொள்ற அளவுக்கு இன்னைக்கு விவாதிக்கிறாங்கன்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம்னாங்க. வானதி சீனிவாசன் சொன்னாங்க, தந்தை பெரியார் காரணம் கான்ஸ்டியூஷன் தான் காரணம்ன்றாங்க. அப்போ கான்ஸ்டியூஷன்னா அரசமைப்பு சட்டம்னா யாருன்னும் போது பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் காரணம்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை வாயிலேருந்து அந்த வார்த்தை வரல. அதான் நீங்களா பாபா சாஹேப் அம்பேத்கர்
அந்த இதுவை படிக்கணும். படிச்சிங்கன்னா நீங்கள் போய் விவாதத்தில் உட்காந்தீங்கன்னா வானதி சீனிவாசன் தந்தை பெரியார் தான் காரணம்னா சுஷ்மா சிவராஜ் யார் காரணம்னு கேட்கலாம். மம்தா பானர்ஜி வங்காளத்தில் முதலமைச்சராக இருக்கிறாங்களா, யார் காரணம்? எல்லா பெண்களையும் சொல்லலாம். கிரைன் பேடி ஐபிஎஸ் ஆனதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் இன்ஜினியர் எல்லா பெண்களுடைய விடுதலைக்கு யார் காரணம்னு கேட்கலாம். எல்லாத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய விடுதலை காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். இந்த ஜெய்பீம் மாடல் தான். ஒரு மனித நேயத்தை உருவாக்க போகிறோம், ஒரு சமத்துவத்தை உருவாக்க போகிறோம், ஒரு சகோதரத்தை உருவாக்க போகிறோம். என்ன யாருக்குமே இல்லை, யாருக்கும் வராது. காங்கிரஸ் வருமா? வரவே வராது. பிஜேபிக்கா? வராது. திமுகக்கா? அண்ணா திமுகக்கா? வரவே வராது. பகுஜன் சமாஜ் கட்சி பாபா சாஹேப் கொள்கை பின்பற்றுறதால் தான் இன்னைக்கு எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது. வெல்லணும், திமுகவா வெல்லணும், அண்ணா திமுகவா வெல்லணும், மதிமுக வதிமுக போதிமுக யாரெல்லாம் வர்றாங்களோ வெல்லணும். நம்ம அதான் நம்மளுடைய அரசியல். ஒன்றத்தை போய் சார்ந்து இருக்கிறது அது அரசியலே கிடையாது. அது பாபா சாஹேபுக்கு பெரிய அவமானம், அது பெரிய அவமானம். இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறோம். நான் ஒரு என் வீட்டில் அப்பா தீக்காக்கார், பெரியாருடைய ஃபாலோவர்ஸ். என் குடும்பத்தில் 10 பேரில் 5 பேருக்கு பெரியார் வச்சார் பேர். வீரராஜன், வீரபாண்டியன், வீரமணி, வீரமதி, வீரகுமாரி, 5 பேருக்கு பெரியார் வச்ச பேர். அப்போ பெரியாருடைய பின்பற்றுவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவையும் பின்பற்றுவாங்க. பெரியாரை பின்பற்றுவங்க இன்றைக்கி எப்படி திராவிட கழகம் திமுக ஆதரவாக இருக்குதோ அது காலங்காலமாக இருக்கிறது. பெரியார் வாழ்ந்தீங்க திமுக ஓட்டு போடுவாங்க. அதுபோல் திமுக ஓட்டு போட குடும்பம் தான் நம்ம குடும்பக்கிறோம். எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, எங்கள் அண்ணனுங்களா வீட்டில் 10 பேர், 10 ஓட்டு திமுக தான் ஓட்டு போடுவோம். 10 ஓட்டு திமுக தான் விழும். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக தான் விழும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய அப்பா யாரு? திமுக தான் இருக்கிறாங்க. எல்லாருடைய வீட்டில் அப்பா அம்மா யாராக இருக்கிறாங்க? அண்ணா திமுக கட்சியாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ இளைஞர் வந்துக்கிறீங்க, எதுக்காக வந்துக்கிறீங்க? தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு நிற்கிறாங்க. தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணாம், அந்த கட்சியை வேணாம், அந்த தலைமையை வேணாம், அந்த வாரிசா வேணான்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு. புரட்சி தலைவர் வேணாம், புரட்சி தலைவி வேணாம், ரெட்டை இலைய வேணாம், எந்த இலைய வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாம் வந்துட்ட பிறகு எங்கள் அப்பா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, எங்கள் அப்பா இருந்த அண்ணா திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய தலைமை, நான் தலைவராக இருக்கக்கூடிய நான், வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா? தப்பா சரியா? ஆல்ரெடி எங்கள் அப்பா திமுக இருந்தார். நான் அந்த கட்சியிலே இருந்துட்டு போயிடுவேனே. அந்த கட்சி வேணாம், அந்த எங்கள் அப்பா அந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சமூக விடுதலை வேணும், இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி அதே இடத்துக்கிட்டு போகிறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம், எதுக்கு இந்த கட்சி? கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? யாரை கேட்கறதே கிடையாது. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே இடத்துக்கிட்டு போகிறாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு வாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட கூட்டின்னு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இதான் பகுஜன் சமாஜ் கட்சியோடைய கொள்கை.